தாம்பரத்துல சிட்டிக்கு உள்ளேயே பாத்தீங்கன்னா இவ்வளவு வீடுகளுக்கு மத்தியில இங்க பாருங்க ஃபுல்லா இந்த சைடு சுத்தினா எங்க பார்த்தாலும் வீடுகளா இருக்கு. ஃபுல்லா அபார்ட்மெண்ட்ஸ், தனி வீடு, சொந்த வீடுன்னு சொல்லி எல்லாரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவ்வளவு ரெசிடென்சியலுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லா வீடுகள் தாங்க. இது வரைக்கும் வீடுகள் தான், எங்க பார்த்தாலும் வீடு தான். இந்த சைடு அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீ சைதன்யா ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேக் சைட்ல அன்னையர் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைட்ல நம்மளோட லேஅவுட் வந்து சூப்பரா அமைஞ்சிருக்கு. நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஒரு 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம முடிச்சூர் ரோடு வெஸ்ட் தாம்பரத்துல இருக்கோம். அந்த முடிச்சூர் ரோட்ல இருந்து கரெக்டா 400 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வரும்போது ஃபுல்லா வீடுகளுக்கு மத்தியிலே பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து அருமையா வந்து அமைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல தாம்பரத்துக்குள்ள யாராவது இடம் வாங்கணும்னு தேடிட்டு இருக்கீங்க, இமீடியட்டா வீடு கட்டுறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் அவுட்டர் ரிங் ரோடுல இருந்து கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இது எப்பயுமே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இந்த ரோட்ல போயிட்டு வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரைம் லொகேஷன்ல தாம்பரத்துல இடம் வாங்கணும்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, சூப்பரான ப்ராப்பர்ட்டி. வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. அதுவும் நம்ம தாம்பரத்துல சிட்டிக்குள்ளேயே சிஎம்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட். சுத்தி பாருங்க, நல்ல ரெசிடென்சியல் ஏரியால வீடுகளுக்கு மத்தியிலே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ங்க. அதிகபட்சம் ஒரு 5-10 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்கே வந்து வந்துடலாம். ரோடும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பஜார் வழியாவே நீங்க வரக்கூடிய மெயின் ரோட்ல இருந்து நம்ம முடிச்சூர் வர்றோம் இல்லையா, அந்த மெயின் ரோட்ல இருந்து வெஸ்ட் தாம்பரத்துல கரெக்டா மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வரலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. வரும்போது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா வீடுகளா இருக்கும். இப்போ நான் அங்க இருந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ரன்னிங் ஷாட் காட்டுறேன் பாருங்க. எல்லா வீடுகளை தாண்டியே நீங்க வர போறீங்க. வீடுகளுக்கு மத்தியிலேயே பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டு அருமையா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல இமீடியட்டா பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்டிட்டு வரலாம். பாருங்க பின்னாடி சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. 2 சைடும் வந்து பாத்தீங்கன்னா அருமையா வந்து பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வசதியோட கேட்டட் கம்யூனிட்டியாவே அருமையா கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா சிஎம்டி லிமிட்டுக்குள்ள வந்துருதுங்க. சிஎம்டி அப்ரூவ்டு, சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இமீடியட் வீடு கட்டுறதுக்கு யாராவது தேடிட்டு இருப்பீங்க, கண்டிப்பா வந்து தாம்பரத்துல இமீடியட்டா எனக்கு வீடு எடுக்கணுங்க, பயம் இல்லாம நான் தாம்பரத்துக்குள்ள இருக்கணும், எனக்கு எல்லா வசதியிலுமே நியர்பைல இருக்கணும், ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காகவே இந்த மாதிரி ஸ்கூல் எனக்கு பக்கத்துல வேணும்னு கேட்கறவங்களுக்காகவே இந்த சைட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா கரெக்டா சைதன்யா ஸ்கூலு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். ஆன் ரோட்ல போகும்போதே நீங்க வந்து பாத்துருப்பீங்க. அதுக்கு அப்படியே பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அன்னையர் ஹாஸ்பிட்டல், எல்லாருக்குமே தாம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்னையர் ஹாஸ்பிட்டல் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி பிரபலமான ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிபி குரூப்ஸ்ல இருந்து உங்களுக்கு மூவேந்தர் நகர் எக்ஸ்டென்ஷன் தாங்க. இந்த ஏரியால வந்து கேள்விப்பட்டாலே தெரியும். பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சைதன்யா ஸ்கூலுக்கு பின்னாடி அப்படியே பாத்தீங்கன்னா மூவேந்தர் நகர் தான். அதோட எக்ஸ்டென்ஷனா தான் பாத்தீங்கன்னா இது வந்து அருமையா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா பின்னாடி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து வீடுகள் தான். அபார்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஏரியால நிறைய இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து தனியாவே வீடு கட்டிட்டு வர போறீங்க, உங்க சொந்த வீடாவே நீங்க வந்து கட்டிட்டு வர போறீங்க. அதுவும் இந்த ஏரியால யாருமே கொடுக்க முடியாத ஒரு விலையில வந்து கொடுக்க போறாங்க. அதைத்தான் இப்போ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோட ஃபுல் டீடைல்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல போறேன்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் ரேட்டும் இதுல சொல்லிடுவேன், எல்லாத்தையுமே இதுல உங்களுக்கு வந்து பக்கா டீடைல்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஆனா ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிரும். இது ஓவராலா பாருங்க. இதுல வந்து வெறும் 12 பிளாட் தான், அதிகம்லாம் கிடையாது. இந்த இடத்துல இந்த மாதிரி லொகேஷன்ல, பிரைம் லொகேஷன்ல ஒரு 12 லேஅவுட், ஒரு 12 பிளாட் வந்து கிடைக்குது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதை தான் நான் திரும்பவும் சொல்றேன். நம்ம பின்னாடி ஃபுல்லா வீடுகளுங்க. அப்படியே நேரா போயிட்டு ரைட்டு திரும்பி போனீங்க அப்படின்னா நம்ம அந்த முடிச்சூர் ரோடு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க ரீச் பண்ண முடியும். 400 மீட்டர் தான், ரொம்பலாம் அதிகம் கிடையாது. இமீடியட்டா வீடு கட்டுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு தான். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 2வது பட்சம். இது வந்து பாத்தீங்கன்னா இமீடியட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, சரிங்களா? எல்லாருமே தேடுவீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அபார்ட்மெண்ட்டை விட்டு நம்ம தனியா இடம் வாங்கி கட்டுவோம், அதுவும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பட்ஜெட்ல வேணும், ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குற விலையில இப்ப நம்ம வந்துட்டு ஒரு வீடே வாங்கிக்கலாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்கல்ல, தனி இடமா, அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த இடம். ஒரு அபார்ட்மெண்ட் இந்த ஏரியால தாம்பரம் சரௌண்டிங்ல போய் விசாரிச்சு பாருங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டில விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா 70-80 ரூபா கிட்ட உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா அந்த காசுல நீங்க ஒரு வீடு வந்து தனி வீடா, உங்க சொந்த வீடா, உங்க தலைமுறைகள் இருக்கிற மாதிரி, உங்க பிள்ளைகள் இருக்கிற மாதிரி, எப்பவுமே இது நம்ம வீடுங்க, நம்ம தாத்தா வீடுங்க, பாட்டி வீடுன்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லேஅவுட் தான் இந்த லேஅவுட் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு பாருங்க ஃபுல்லா நீட்டா இருக்கு. எல்லாமே பக்காவா வந்து சேஃபா கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் கீஸ் எதுவுமே இல்லாம நீட்டா இருக்கு. லேஅவுட் எல்லாமே அருமையா இருக்கு. சென்டரா பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒய்டான ரோடு நீட்டா இருக்கு, சரிங்களா? உங்களுக்கு அருமையா நீங்க கார் பார்க்கிங் கூட போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீட்டா இவ்வளவுதான் இருக்கு. உங்களுக்கு வந்து சுத்தி காம்பவுண்ட் போட்டனால அப்படியே நீங்க அவங்கவுங்க வீட்டு வாசல்ல நீங்க காரை போட்டு சூப்பரா நீங்க வந்து வீடு வந்து எடுத்துக்கலாம்.
இங்க பாருங்க ஃபுல்லா எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. நல்லா அங்க இருக்கிறத விட ரோடு வந்து பாத்தீங்கன்னா இங்க நல்ல அகலமான ரோடாவே உங்களுக்கு வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிஎம்டி அப்ரூவ்ட்லயும் கொடுத்துறாங்க, ரெரா அப்ரூவ்டும் வந்துருது. இதெல்லாமே கொடுக்குறனால ஏன்னா சிஎம்டி ரெரா அப்ரூவ்டு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லோனு ஈஸியா நீங்க வந்து போக முடியும். எந்த பேங்க்குமே நம்பி வந்து பாத்தீங்கன்னா லோனை வந்து சாங்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். உங்க டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக தான் திரும்ப சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா சிஎம்டி லிமிட்டுக்குள்ள நம்ம வாங்கும்போது இமீடியட் அப்ரிசியேஷன் எப்பவுமே இருக்கும். இது இருக்க இடம் எக்ஸாக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.5 கிலோமீட்டர் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க நினைச்சா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 10 நிமிஷத்துல போக முடியும். பஸ் ஸ்டாண்டுக்கு உங்களால ரீச் பண்ண முடியும். இந்த ரோட பொறுத்த வரைக்கும் நான் காட்டுறேன், அந்த மெயின் ரோட்ல இருந்து செகண்ட் பஸ் உங்களுக்கு வந்து இந்த ரூட்ல போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா நீங்க எல்லா பக்கத்துல இருந்து வரலாம். இந்த பக்கம் கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர்ல ரைட் சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு வருதுங்க. அவுட்டர் ரிங் ரோடு எடுத்தாச்சு அப்படின்னா இந்த பக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, இந்த சைடு மீஞ்சூர், சரிங்களா, குன்றத்தூர், பூந்தமல்லி, ஆவடி அப்படின்னு சொல்லி எல்லா கனெக்டிவிட்டி இருக்கு. நீங்க எங்க போகணும்னாலும் ரெட் ஹில்ஸ்ல இருந்து மீஞ்சூர் வரைக்கும் எந்த போனாலும் நீங்க எங்க சிட்டிக்குள்ள போவே தேவையில்லை. எல்லாமே நீங்க அவுட்டர் ரிங் ரோட்லயே அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு ஜங்ஷன்லயுமே அங்க இருந்து போயிட்டு வர்ற பஸ் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ வந்து வரும். ஓகேங்களா, ஃபியூச்சர்ல மெட்ரோ கனெக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் மெட்ரோ வர்றதுக்கான எல்லாத்துமே வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே போய்கிட்டு இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய இடம். ஏன்னா அடுத்த எக்மோராவே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வர போறதா ஒரு டாக் இருக்கு. அதுவுமே கூடிய சீக்கிரத்துல நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஊரப்பாக்கம் ஒரு கூடாஞ்சேரியில போய் வாங்கக்கூடிய ஒரு ரேட்டை இங்கேயே உங்களுக்கு தாம்பரத்திலே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம விபி குரூப்ஸ். அதை தான் நம்ம வந்து பார்த்துருவோம். ஒரு சதுரடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 6199, அவ்வளவுதாங்க, 6199. இதுலயுமே நீங்க நேரா வாங்க, சைட்டை வந்து பாருங்க. பிளாட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது நெகோசியபிளும் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க சைட்டை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிடிக்கும். சைட்டுக்கு வந்து இப்படி நான் நிக்கிற மாதிரி நின்று இப்படி பாருங்க, எங்க பார்த்தாலும் வீடுங்க, சுத்தி பார்த்தா வீடு தான். இமீடியட் வீடு கட்டலாம். அது மாதிரி அருமையான இடம், ஸ்கூலு, காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த சரௌண்டிங்ல இருக்கு. கனெக்டிவிட்டி இருக்கு, 24 ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க, நான் ஸ்ரீராம் கேட்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் மெப்ஸ்ல இருக்கேன், ஜோகோல இருக்கேன். எனக்கு எல்லாமே ஒரு சூப்பரான இடம் வேணும். என் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள இருக்கணும், ஒரு சிட்டியோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு சூப்பரான இடம். சிஎம்டியோட பிளான், அதோட வசதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமீடியட்டா வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்க நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்டா நான் வாங்கி போட போறேன், ஒரு ரீசேல் பண்ண போறேன் அப்படின்னாலும் இமீடியட்டா யாரும் யோசிக்காம நம்பி வந்து வாங்குவாங்க. அதுக்கான உத்தரவாதம் பாத்தீங்கன்னா இந்த சிஎம்டி எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். தாம்பரம் அப்படிங்கும்போது எல்லாரும் தேடுற இடங்க. இன்னைக்கு தாம்பரத்துல தான் இடம் வந்து எல்லாரும் தேடுறாங்க. அந்த இடத்துல ஒரு லே அவுட், அதுவும் ஊருக்குள்ள போடுறாங்கனாலே அது ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்ம வீடியோ போட்ட உடனே பாத்தீங்கன்னா இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து புக் ஆகி போயிடும். அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் நீங்க வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட் வந்து கால் பண்ணுங்க. சைட்டை மறுநாளே வந்து விசிட் பண்ணுங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கைட் பண்ணி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. அப் டு ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க, சரிங்களா. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம விபி குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. கிறிஸ்டல் கிளியரா சூப்பரா இருக்கும். அதுல நீங்க எந்த வித உரிமையுமே பண்ண தேவையில்லை. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்க வந்து சைட்டை பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா மறுநாளே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா. அந்த மாதிரியான அருமையான ப்ராப்பர்ட்டி. இபி லைனா அங்க பாருங்க ரெடியா இருக்கு. இமீடியட்டா லைன் அப்படியே நீங்க எடுத்து கொண்டு வர வேண்டியதான், மற்றபடி வேற ஒன்றும் தேவையில்லை. வீடு கட்ட போறோமா நான் லைன் எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கு தனியா நம்ம லைனை கொண்டு வரணும் செய்யணும்லாம் கிடையாது. இமீடியட் கன்ஸ்ட்ரக்ஷன். எங்கேயோ ஒரு லே அவுட்ல நம்ம 100 பிளாட் 200 பிளாட் இருக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. வெறும் 12 பிளாட் மட்டும் தான் இருக்கு. யார் அந்த 12 அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தான் நம்ம இப்ப தேர்ந்தெடுக்க போறோம். அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான பிளாட் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து வருத்த போவீங்க. ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி 6199 ரூபாய்க்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க இங்க ஒரு இடம் வாங்கும் போது உங்களுக்கு 4 கிராம்ல கோல்டு காயினுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே வந்து கொடுத்துறாங்க. பெரிய பிளாட் அப்படிலாம் கிடையாது. 800 சதுரடியில இருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கும் போது எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில ஒரு பட்ஜெட்ல எப்படி சொல்றது, ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம போய் வாங்குறோம்னா அங்க உங்களுக்கு யூடிஎஸ் 300 தருவாங்களா, இங்க உங்களுக்கு 800மே உங்களுக்கு சொந்தம், சரிங்களா. 800 சதுரடி வாங்கினா 800 சொந்தம். அதுல நீங்க அழகா வந்து டியூப்ளஸ் போடனாலும் போட்டுக்கலாம், கார் பார்க்கிங் போடனாலும் போட்டுக்கலாம், எப்படி வேணா கட்டிக்கலாம், மாடியும் எடுத்துக்கலாம், சரிங்களா. இதெல்லாமே உங்களுக்கு வந்து வசதிகள் இருக்கு. சொந்த இடத்துல நீங்க இமீடியட்டா கட்டுறதுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஆன் ஸ்கிரீன் மேலேயே இருக்கு. இந்த சரௌண்டிங்ல எல்லா வசதியிலுமே இருக்கு, இங்க இல்லாத எதுவுமே கிடையாது. இந்த மெயின் ரோட்ல நம்ம போனோம்னா ஃபுல் பஜார் தான், சரிங்களா. உங்களுக்கு அத்தியாவசியத்துக்கு என்னென்ன வேணும் நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, பக்கத்துலேயே இருக்கு, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இந்த நீங்க வாக்கபிள்ல போனீங்கன்னா ஸ்கூலு, காலேஜ், உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கு. அதே மாதிரி காலேஜ் இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு வந்து நிறைய காலேஜ், டிஎம்ஜி, தனலட்சுமி, கிரசன்ட், அதே மாதிரி வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு, இங்க இருந்து கரெக்டா ஒரு 4 கிலோமீட்டர் அதிகபட்சமா ஆகுங்க. அதுவும் நீங்க அவுட்டர் ரிங் ரோட்லயே போயிடலாம், சிட்டிக்குள்ள டிராபிக்ல போகணும்னு அவசியம் கிடையாது. அதுல போனீங்கனாலே உங்களுக்கு வந்து வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு எடுத்தீங்கன்னா கிரசன்ட்ல ஸ்டார்ட் பண்ணி தாகூர்ல இருந்து விஐடி வரைக்கும் இப்ப எங்கெங்களோ இருந்தெல்லாம் இங்கதான் வர்றாங்க படிக்கிறதுக்கு. நம்ம இங்க இருந்து பக்கத்துல போறோம், சரிங்களா. அந்த மாதிரியான ஒரு பக்காவான லொகேஷன். நீங்க வந்தீங்கன்னா புக் பண்ணிடுவீங்க. நம்ம மனசுல இருக்க வேண்டிய ஒரே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடு வாங்கணும்,
இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சி வந்தீங்க அப்படின்னா இந்த சைட்டு பிடிக்குங்க. அதுக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட், மிஸ் பண்ண மாட்டீங்க. அருமையான ப்ராஜெக்ட், எல்லாமே இருக்க வசதிகள் இருக்குது. அது நான் சொன்னேன், இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் பங்க் வேணுமா, கொல்ல போனீங்கன்னா ஒரு 10 பெட்ரோல் உங்களுக்கு வரிசையாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்லேருந்து என்ன வேணுமோ எல்லா வசதிகளும் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிட்டே நான் திரும்ப அதுதான் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் கனெக்டிவிட்டி இந்த சைடு போனாலும் போகலாம், இந்த பக்கம் நம்ம சிட்டிக்குள்ளே அக்சஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நம்ம தாம்பரத்துலேருந்து அந்த பக்கம் ஈஸ்ட் தாம்பரம் போனாலும் போகலாம், பெருங்கலத்தூர் இந்த சைடு போனாலும் எடுத்துக்கலாம், இல்லை குரோம்பேட்டை பல்லாவரம் போனாலும் போகலாம். எல்லாத்துக்குமே இப்போ சென்ட்ரான பிரேமான இடம். அதனால தான் இவ்வளவு பேர் இந்த இடத்துல வந்து இடத்த வாங்கி வீடு கட்டுறாங்க. இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்லயாவது நம்மளால இடம் கிடைக்கலங்க, அப்பார்ட்மெண்ட் போறதையாவது நம்ம ஒரு ஃபிளாட்டை வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த இடத்து பக்கத்தில் உங்களுக்கு தனி இடமாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்களாம் சந்தோஷப்படணும். வாங்க, வந்து இமீடியட்டா வந்து சைட்டை விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து வாங்கிட்டு தான் போவீங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க.